இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாக்காளர் அட்டை சம்மந்தமாக மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றியும், அடுத்ததாக வாக்காளர் அட்டை சம்மந்தமான விவரங்களை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போதையான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் சொல்லி மெஷர்மெண்ட்டு 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் பீகாரை போன்று நாடு முழுவதும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை நடத்த தேர்தல் ஆணையம் திட்டம் சொல்லி மெஷர்மெண்ட்டு. சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை. நாடு முழுவதும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இதற்கான முகாம் நடைபெறும் என்று கூறப்பட்டது. அடுத்ததாக ஓட்டர் இன்ஃபர்மேஷன் எப்படி ஆன்லைனில் டெவலப் பண்ணுறது, அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர்ஸ் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே voters.eci.gov.in எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு வெப்சைட் போகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இசிஐ நெட் ஓட்டர் சர்வீஸ் போட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. லாகின் சொல்லியிருக்கும். அதுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இதுனா மொபைல் நம்பர் கேப்சர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத சமயத்தில் சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேப்சர் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் க்ரியேட் ஆன பிறகு மறுபடியும் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் கொடுத்துக்குங்க. வெரிஃபை அண்ட் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து நடக்கும். இதிலே பீகார் எலக்ட்ரல் ரோடு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த வெப்சைட்டை வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இதிலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஓட்டர் இன்ஃபர்மேஷன் மட்டும் செக் பண்ண போகிறதால டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்ச் இன் எலக்ட்ரல் ரோடு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் பை எபிக், சர்ச் பை டீடைல்ஸ், சர்ச் பை மொபைல் 3 ஆப்ஷன் இருக்கும். ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரிஞ்சால் அதை என்டர் பண்ணி ஸ்டேட் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சர்ச் பை டீடைல்ஸ்னால் உங்களோட நேம், ரிலேட்டிவ் நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த ஆப்ஷனில் என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். இதிலே மேலாக ஃபீமேலாக உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளி எல்லாமே என்டர் பண்ணி கேப்சர் என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடி கார்டு ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருந்தால் சர்ச் பை மொபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் கேப்சர் வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஓட்டர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஏழை சீரியல் நம்பர், எபிக் நம்பர், நேம், ஏஜ், ரிலேட்டிவ் நேம், அசம்பிளி, பார்ட் நம்பர், போலிங் ஸ்டேஷன், பார்ட் சீரியல் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதே ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து வியூ டீட்டெயில்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம், ரிலேட்டிவ் நேம், ஏஜ், ஜெண்டர், அசம்பிளி, போலிங் செஷன், பார்ட் நம்பர், பார்ட் நேம் இந்த மாதிரி எல்லா விவரங்களும் வந்துடும். ரைட் சைடில் வந்து டிஓ நேம், இயர்ஓ நேம், பிஎல்ஓ நேம் உங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஏஜென்ட் டவுட் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். பாட்டிலுமே வந்து பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபார்ம்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.